ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக் தான். இது ஜஸ்ட் நானு ஸ்க்ரீனர்ல வந்துட்டு ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, இது ஒரு ரீசனபிள் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இருந்துச்சு. லைக் பாஸ்ட் ஒரு 1 வீக்ல. ஸோ, அதனால நான் இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்க எடுத்து அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ, இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் சார்ட் தான் எடுத்திருக்கேன். டே சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாஸ்ட்ல அதாவது 2021 பிகினிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஞ்ச்ல தான் வந்து உங்களுக்கு இது ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ, இந்த ரேஞ்ச்க்குள்ள தான் அதாவது அ ஓகே. ஸோ, இந்த ரேஞ்ச்க்குள்ள தான் ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ஒரு 500 டூ 650க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அதுக்குள்ள தான் உங்களுக்கு ட்ராவல் ஆயிட்டு இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏப்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பிரேக் அவுட் குடுத்துருந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஜுவலா வந்துட்டு ஒரு அ ஹையர் ஹைஸ வந்து டச் பண்ணிட்டே போயிருக்கு. அண்ட் ஹையர் லோஸயுமே வந்துட்டு டச் பண்ணி தான் போயிருக்கு. பட் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் இதுவே போட்டிருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு அப்படியே இங்க ஒரு பெரிய கிரீன் கேண்டில் விழுந்திருக்கு. ஸோ, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு மேல தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ, பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் ஆகல. கன்சிடரபிளா அதாவது இந்த மந்த் 1 ஜூன்லேருந்து மேல மேல தான் போட்டு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆ இது ஒரு நல்ல ட்ரேடிங்க்கு அதாவது ஷார்ட் டெர்ம், வெரி ஷார்ட் டெர்ம் எனக்கு 1 வீக்குக்கு, 2 வீக்குன்னா மேபி இப்போ இந்த ஸ்டாக்குக்குள்ள என்டர் ஆகலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 20 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலயும் இருக்கு. அண்ட் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் மேலயும் இருக்கு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வால்யூமும் நல்ல வால்யூமா போயிட்டுருக்கு. இப்போ 1 ஜூன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மேபி அது நியூஸ்னால ஏதாச்சும் ஆ மேல உங்களுக்கு ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிட்டே போலாம் வால்யூம். பட் இந்த மாரி அ இன்க்ரீஸ் ஆயிட்டே போறதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, உங்களுக்கு சடனா இறங்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. மேபி இது நீங்க எப்படி எடுக்கலாம்னா, அன்னைக்கு டே வந்துட்டு ப்ரீவியஸ் டேவோட ஓப்பன் க்ளோஸ்க்கு மேல ஓப்பன் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஓப்பன் ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, மேபி ஒரு 11 ஆ ஓகே. 1190 அந்த ரேஞ்சில ஓப்பன் ஆயிட்டு, இதுக்கு மேல போற மாரி இருந்தா, நாளைக்கு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ் அந்த மாரி வந்ததுனா கூட நமக்கு அ ஒரு ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அமௌண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது நாளைக்கு நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஆ ஜஸ்ட் ஓப்பன் ஆகுறத மட்டும் பாருங்க. ஓப்பன் எங்க ஆகுதுன்ட்டு மேபி 190க்கு மேலேயே ஆச்சு, 192க்கு மேலேயே ஆச்சு. இதுக்கு மேல ஆச்சுன்னா, நம்ம கண்டிப்பா இதுல ஒரு என்டர் ஆகலாம். ஏன்னா, இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் விக் பெருசா வந்திருக்கு. ஆ என்னதான் வந்து 197க்கு போலானும் திரும்பி செல்லர்ஸ்லாம் வந்துட்டு இறக்கி விட்டு 1156 க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் டேவ பார்க்கும்போது அது ஒரு 1071, 72ல ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு 1120 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஆகல. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 1131ல ஸ்டார்ட் ஆயிட்டு 1052 ஒரு 20 பாயிண்ட்ஸ்ல தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ, அதனால நாளைக்கு இத நல்லா வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு மேபி ஒரு 190க்கு மேல ஓப்பன் ஆகுது. இல்ல அட்லீஸ்ட் ஒரு 160க்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்டின்னா, இதுல நாளைக்கு நம்ம ஜஸ்ட் என்டர் ஆயிட்டு கூட அ வெளில வந்துக்கலாம். ஓகேங்களா? நல்ல ப்ராஃபிட் தான் வரும். ஏன்னா இது அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு 1000க்கு மேல இருக்கு. ஸோ, கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50, 60 ரூபீஸ் போச்சுன்னா, ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் 1 டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா. தென் இது வீக்லி சார்ட்லயும் பார்த்துருவோம். ஸோ, வீக்லிலயும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு ஏப்ரல்ல இருந்து ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட் தான் இருக்கு. நடுவுல ஒரு 2, 3 வாரம் மட்டும் தான் நமக்கு ஒரு ரேஞ்ச்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆயிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும். ஒரு 3 வாரம் மட்டும் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆயிருக்கு. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடமும் சரி, இதுக்கு மேலேயும் சரி பிரேக் ஆகும்போது, உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு.
இதே மந்த்லில பார்க்கலாம். இது ஏதோ 2020ல தான் சாரி 19ல வந்த ஸ்டாக்ன்னு நெனைக்கிறேன். லைக் கொஞ்சம் இறங்கி இருக்குது. லாஸ்ட் இயர்ல ஆப்வியஸா கொரோனானால உங்களுக்கு டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிராஜுவலா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த லாஸ்ட் ஒரு அ லைக் ஏப்ரல்ல இருந்து தான் லாஸ்ட் 2 மந்த்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் காமிச்சிருக்குது. ஸோ, இதையுமே வந்துட்டு நாளைக்கு ட்ரேடிங்ல வந்துட்டு அ நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உள்ள என்டர் ஆங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். வீடியோஸ் பார்த்ததுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அ லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் எந்த மாரி வீடியோஸ் வேணும், எத பத்தி வீடியோஸ் வேணும்னு ஏதாச்சும் எனக்கு கமெண்ட்ல நீங்க போட்டீங்கன்னா கூட, நான் அத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? தேங்க் யூ.